நம்ம இன்றைக்கி பால்பண்ணையில் இருக்கிற மாதாவரம் பார்க், பெரிய பார்க்கு, பொட்டானிக்கல் பார்க் வந்திருக்கோம் நம்ம. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை ஏக்கர், கிட்டத்தட்ட இப்படி பார்த்தாலும் ஒரு 10 ஏக்கர் கிட்ட பார்க்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த ஒயிட்ஸ், ஃப்ளவர்ஸு எல்லாமே, ஹட் ஹவுஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. வேறு லெவல். ஹட் ஹவுஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஹட் ஹவுஸ்லாம் வேறு லெவல் இருக்குது. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி ஹட் ஹவுஸு. ஐயோ, நம்ம பூச்சி போடுறோம். பாருங்க, இங்க பாருங்க, இவர் பாருங்க. சொல்லு, நல்லா சேலோக ராஜ் பகுட் பாருக்கலாம். சம்மா மஸ்தா இருப்பேன். வேற யாரும் வர மாட்டாங்க. ஸ்டைலுக்கு யாரும் வர மாட்டாங்க. கேமரா பாரு, கேமரா பார்த்து சொல்லு. ராஜ் பகதூர் மாதிரி இருக்கனா? ராஜ் பகதூர் டூர் மாதிரி இருக்கா. இவனை இப்படி நவுத்தி வைப்பேன், மம்மி கிட்ட போய் சொல்லு போ. இவனை இப்படி நவுத்தி வைப்பேன். பாரு, ரெண்டு பேரும் பண்ணு. அப்படி நோட்டிட்டு இங்க கேமரா பாரு, கேமரா அப்படி நோட்டிட்டு எப்படி ராஜ் பகதூர் பாருங்களா? அப்படியே சாஞ்சிக்கோ. இந்த வசதி கிடைக்குமா? இந்த வசதி இது கிடைக்குமா? மம்மி மா கை போடுங்க. இந்த வசதி கிடைக்குமா? வசதி கிடைக்குமா? யாழ் மாலை இருக்குமா? யாழ் மாலை இருக்குமா? யாழ் மாதிரி இருக்குமா? மாடர்னா இருக்குமா? யாழ் மாதிரி இருக்குமா? மால் மாதிரி இருக்குமா? யாழ் மாடர்னா இருக்குமா? யாழ் மாதிரி மாடர்னா இருப்பாங்களா? சொல்லு. யாழ் மாதிரி மாடர்னா. அங்க நில்லு. ஏய் உட்கார் போ. ஏய் யூசஸ் போ. சாமி. அங்க பெரிய பாம்பு இருக்குது. அங்க பாம்பு போ. ஒப்பச்சிட்டு நில்ல. பாம்பு இருக்கு. ஏய் பாம்பு இருக்குடா, பாம்பு இருக்குடா, போகாத நிக்கு. வந்து கடிச்சல் வா. அவன் பேக் மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு பேனிக்கல் பண்ற. என்ன பண்றீங்க? ஹெல்மெட் பேக் தூக்கி வாடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கேட்டு என்ட்ரன்ஸ் வரும். அவங்களுக்கு இப்போ 25 ருபீஸ் வந்து பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு வந்து 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பைக் பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது. பைக்கு பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஹவர்ஸ் கணக்கெலாம் எதுவும் கிடையாது. நம்ம காலையில் வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 9 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எனி டைம் இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு வீக்லி ஹாலிடேஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். வித்தின் ஒரு பட்ஜெட் இதுக்குள்ளே இருக்கும். உள்ளே உங்களுக்கு போட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் போட்டிங்லாம் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். வீடியோ லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். போட்டிங் இருக்குது, இன்னும் நிறையா அட்வென்ச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் பாருங்கள், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் என்ன சொல்லிட்டு புரியும். உங்களுக்கு சென்னைக்குள்ளேயே இவ்வளோ பெரிய பார்க்குன்றது நம்மளுக்கு பெரிய விஷயம் தான். உண்மையிலேயே 10 acres கிட்ட வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நானே ஃபஸ்ட் டைம் போகிறது. இது நல்லா பெருசாக இருக்குது. நல்ல பிளான்ஸ்லாம் வந்து ஃப்ளவர்ஸு எல்லாமே நிறையா இதுவாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிமெண்ட் ரோடு தான். இங்கே ஷார்ட் ஃபிலிம்ஸு எல்லாமே வந்து ஷூட் பண்ணிக்கலாம். சினிமா எல்லாமே வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ரீல்ஸு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அளவு இருக்குது எல்லாமே உள்ள. உங்களுக்கு கேமராக்கும் டிக்கெட்ஸ் தான். கேமராவுக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கேமரா எடுத்து வந்து ஷூட் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஹட் ஹவுஸ் இருக்குது, உங்களுக்கு போட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லவர்ஸு இப்போ ஒரு இதுவாக இருந்தால் நீங்கள் கிரேடாக தான் நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியும் வந்தால் கூட ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபுல் டே ட்ரிப் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா இது பண்ணலாம். நீங்கள் பாருங்கள் எப்படி சொல்லிட்டு. செகண்ட் ஒன் மூஞ்சி கிட்ட காட்டு. மூஞ்சி அந்த பக்கம் காட்டு. இங்கே காட்டுப்பா. முன்னாடி வாங்க, அங்கே இல்லைங்களா? எடுத்துட்டியா? எடுத்துட்டியா? அப்படி வாங்க. மானு பக்கம் போ. மானு பக்கம் வா. வர அதுக்கு போறேன், இதுக்கு போறேன். ஏறி உட்காந்துக்க. அதனால ஒன்று போடு. அந்த போன டாடி அப்பா
டேடியை பாரு. இதை பார்க்காத, டேடியை பாரு, கேமராவை பாரு. என்ன பண்றீங்க பாப்பா? 150. மானை விளையாடுறேன். என்ன மானு? இது மானு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்ன பார்க் வந்திருக்கோம்? எந்த பாருங்க, மால் மார்க். மால் மார்க்கா? புள்ளிமான் சொல்லு. குள்ளிமான். புள்ளிமான் இல்ல, புள்ளிமான். குள்ளிமான். புள்ளி புள்ளிமான். புள்ளிபால். புள்ளி. இன்னும் வந்து நிறைய நம்ம சுற்றி பார்க்கலாம், செய்யலாம், நிறைய இருக்குது. நான் போக போக உங்களுக்கு வீடியோஸில் காட்டுறேன் பாருங்கள். நிறையா இருக்குது ட்ரீஸு, ஃப்ளவர் ட்ரீஸு, நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம சென்னைக்குள்ளேயே நல்லா வந்து என்ஜாய் பண்ணணும், அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து நல்லா இது பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நிறையா இருக்குது. ஹண்ட் ஹவுஸே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்படி 10 ஹண்ட் ஹவுஸ் கிட்ட இருக்குது. நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஹண்ட் ஹவுஸு. கவர்மெண்ட்டு தான், உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டோ எதுவுமே கிடையாது, கவர்மெண்ட்டு தான். நீங்கள் எதுவும் புக் பண்ணணும் முன்னாடி அதெல்லாம் அவசியம் கிடையாது. எவ்ரி வீக்கெண்டு கூட லீவ் கிடையாது, வீக்கெண்டு கூட எல்லாமே இருக்குது உங்களுக்கு. மண்டே டு சண்டே வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. நல்லாயிருக்கும். ஃப்ளவர்ஸு எல்லாமே உங்களுக்கு A to Z. நீங்கள் எதுவுமே வந்து வெளியில் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சாப்பிட்றதுக்கு கூட உங்களுக்கு வெளியில் இருக்குது, சாப்பிட்றதுக்கு வெளில எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். பொட்டானிக்கல் பார்க் இங்கே பாருங்கள். இந்த இது ட்ரீ வந்து பொட்டானிக்கல். ஐயோ நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது. நல்லா சுற்றி பார்க்கலாம் நீங்கள். ஏகப்பட்டது இருக்குது. பொம்பளை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கையை பிடிச்சிருத்தியா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? நிக்கில் இங்கே வா, இங்கே வா நிக்கில். நிறையா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு, ஏகப்பட்டது இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில்ட்ரன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என் பையனை கூப்பிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். நிறையா இருக்குது, என்ஜாய்மெண்ட் நிறையா இருக்குங்க. நிறைய நீங்கள் சுற்றி பார்க்கலாம். என் பையனை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். நிக்கில் இல்லை, உளுந்தியா? உளுந்து வாரிட்டான் பாருங்கள். வா, இங்கே நில்லு, இங்கே நில்லு, அது குத்தாது, நில்லு இங்கே நில்லு. ஒன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டுற ரீலு, இனிமே நான் ஆளு. ஒரு தல காதல தந்த, இந்த தருதல மனசுக்குள் வந்த. ஒரு தல காதல தந்த, இந்த தருதல மனசுக்குள் வந்த. காதலிக்க கைடு இல்ல, சொல்லித்தாரே வாவாத்தி. ஏன் உசுர ஓ உசுர சார கைவாத்தி. அடியாத்தி இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டுற ரீலு, இனிமே நான் ஆளு. கோட்டையில் செம்மையாக கடிச்சு விட்ருக்கு பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸை. இங்கே பாருங்க, ஏன்டா பார்த்து, சிவப்பு எறும்புலாம் நிறையா இருக்குது பாருங்க. கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க. இந்த இவனை தான் கடிச்சிருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. இவனை வீட்டுக்கு போகலாமா நிக்கில்? ஏன் பாப்பா, ஏன் ஜாலியாக இருக்கு? இங்கே பாரு, இங்கே பாரு, என்னப்பா சொல்லு. என்ன எடுக்கிறீங்க? போட்டிங் வேறு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம போட்டிங் போய் பார்ப்போம் என்னான்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு, போட்டிங் இருக்கான். போட்டிங் போய் நம்ம பார்ப்போம். வாங்க, சுற்றி கால் தான் வலிக்குது. அவ்வளோ தூரமாக இருக்குது பாருக்கு. 8 ஏக்கர் 10 ஏக்கர் அப்பா சொன்னாங்க, ஆனால் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப பெருசாக தான் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2 கண்டினியூ ஆகும் உங்களுக்கு. பார்ட் 2 நிறைய வீடியோ இருக்குது. இது லென்த் வீடியோ, இதில் போட முடியல, அதனால தான் இன்னொரு வீடியோ வந்து எடிட் பண்ணல. எடிட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்து வேறு லொக்கேஷனுக்கு போயிட்டு நிறையா போட முடியும். நம்ம சென்னைக்குள்ளேயே நிறையா இருக்குது நம்ம சுற்றி பார்க்குற இடங்கள்லாம் நம்ம பார்க்கல, செய்யலை. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த பார்க் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை தெரியல, நான் சொன்ன பிறகு தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.